ஆடி மாதம் போய் ஆவணி மாதம் வந்தாலே 1000 நன்மைகள்லாம் தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவணியில் அத்தனை நாட்களுமே ரொம்ப ரொம்ப மங்களகரமான நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்படிப்பட்ட புனிதம் வாய்ந்த இந்த அற்புதம் வாய்ந்த இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த மகராசி அன்பர்களுக்கு எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயம்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். ஆவணி மாதமானது ரொம்ப ரொம்ப பிரகாசமான ஒரு மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆவணி மாதம். சூரியன் சிம்மத்தில் வலுப்பெறக்கூடிய இந்த மாதத்தில் எந்த காரியத்தை செஞ்சாலுமே அதனோட பலனானது ரொம்ப பெருமையாக உங்களுக்கு கொடுக்கும். இதனால தான் சிங்க மாதம் அப்படின்னு கூட இந்த ஆவணி வழிபாட்டுக்கும் கொண்டாட்டத்துக்கு பெயர் பெற்ற ஒரு மாதமாக சொல்லப்படுது. அதாவது சிங்கத்திற்கு இணையான மாதமும் இல்லை, சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லை அப்படின்னு அகத்திய மாமுனி தமிழ் மாதங்களில் ஆவணி 5ஆம் மாதமாக வருகிறது. கேரளத்தில் இதுவே முதல் மாதமாகவும் சிம்ம மாதமாகவும் கொண்டாடப்படுகிறது. மேலுமே சிரவண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வட மொழியில் அழைக்கப்படக்கூடிய திருவோணத்தில் பௌர்ணமி நாள் வருதுனால இது சிரவண மாதம் அப்படின்னு கூட அழைக்கப்படுறாங்க. இந்த மாதமே தான் வேதங்கள் கற்றுக்கொள்ள தொடக்க ஒரு மாதமாகவும் இருந்து வந்ததாம். இன்று அது தேய்ந்து தேய்ந்து வெறும் பூநூலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சடங்கான மாதமாக மாறி போயிருக்கான். மேலுமே இந்த மாதத்துல தான் சாதுர்மாசிய விரதத்தோட உச்ச தினங்கள் வருகிறதாம். இதனால இந்த மாதத்துல செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதுவும் பார்த்தோமா, ஈசனுக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்க சக்தி தேவி தொண்டையை பற்றி கொண்டு அவரை நீலகண்டன் என்றாக்குகிறார். அவர் உடல் உஷ்ணத்துல மாறிவிடாது இருக்க தேவர்கள் அவருக்கு கங்கையால் அபிஷேகம் செஞ்சு தலையிலேயே கங்கை மற்றும் சந்திரனை அமர வைத்து குளிர்ச்சியை உருவாக்குகிறாங்களாம். இது எல்லாமே நடைபெற்றது இந்த ஆவணி மாதத்துல தான் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்படி இதனால ஆவணி மாதம் அப்படிங்கிறது துன்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னும் இது ஈசனுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால ஆடி போய் இந்த ஆவணி மாதத்துல பொறுத்த வரைக்குமே பல நன்மைகள்லாம் தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள்களாக உங்களுக்கு அமைய போகுது. ஆவணி மாதத்துல அத்தனை நாட்களுமே ரொம்ப மங்களகர நாள்கள் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. ஸோ இந்த மாதத்துல எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, இந்த மகராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் மகர ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது உங்களோட ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே நேரம் குருவோட பரிபூர்ண பார்வை உங்களோட ராசியில் பதிகிறது. எனவே மனக்கசப்புகள் மாறும், பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். மேலுமே தொல்லை தந்தவங்க கூட விலகுவாங்க. துணிந்து நீங்கள் எடுத்துக்கூடிய ஒவ்வொரு முடிவும் வெற்றி உங்களுக்கு கொடுக்கும். திருமண முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான அமைப்புலாம் இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது. தொழில் போட்டிகள் அதிகரித்தாலும் அதற்கு மத்தியிலும் முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான அமைப்புலாம் இருக்குது. மேலுமே உங்களோட ராசிநாதனே பாருங்கள் சனி தான். சனி வக்கரம் பெறுவதனால ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை தேவை. சனிக்குரிய வழிபாட்டை நீங்கள் முறையாக செஞ்சீங்களா அப்படின்னா பல தடைகள் உங்களுக்கு அகலக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே தொடர்ந்து இறை வழிபாடு தான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மகர் ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதம் முடிய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். அதே நேரத்தில் மகர் ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி அமைச்சிருக்கு, குறிப்பிட்ட லட்சியத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைச்சிருக்குங்க. அதாவது உங்களோட அஷ்டமாதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதோட ஞான மோட்சக்காரகன் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையிலும் சரிங்க மனநிலையிலும் எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையுமே நிம்மதியே இல்லாத ஒரு நிலைகள் இருக்கும். மறைமுக தொல்லை அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்ப்புகள் இழுபறியாகக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்களா, அரசியல்வாதிகளுக்கு தலைமைக்கும் ஒரு இடைவெளி உண்டாகக்கூடிய உங்களோட வார்த்தைகளில் சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்படின்னா கூட உங்களோட பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் ஆகஸ்ட் 31 வரைக்குமே சாதகமாக
சாதகமாக இருக்கிறதுனால கையில் ஓரளவுக்கு உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்கும். வர வேண்டிய பணமுமே கைக்கு கிடைக்கும். உதவி அப்படின்னு கேட்டு வரவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைகள் உங்களுக்கு உருவாகும். எல்லாத்தையுமே நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அமைப்புலாம் இருக்குது. மேலுமே சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைந்திருக்கிறதுனால செயல்களில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. முன்பிருந்த நிலை இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். எடுத்த வேலைகளில் இழுப்பறியான நிலைகள் தான் இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில் பல வழிகள்லேயும் உங்களுக்கு செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பணத்தை சேமித்து வைக்கலனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காத ஒரு சூழல்கள் இருக்கிறது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. விவசாயிகளுக்கு ஆவணி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமாக தான் இருக்க போகுது. விளைச்சல்ல ஓரளவுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே மனதில் நிம்மதியை கிடைக்கும். குடும்பத்திலிருந்து வந்து அந்த பிரச்சனைகள்லாம் மெதுவாக விலக ஆரம்பிக்கும். மேலுமே தொடர்ந்து இறை வழிபாடு தான் நல்ல ஒரு முன்னேற்றம். சந்திராஷ்டமம் செப்டம்பர் 9, 10 இந்த நாளில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமாக தான் அமைச்சிருக்குங்க. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசியையும் பார்க்கறதுனால நீண்ட நாள் கனவுகள் நனவாகக்கூடிய அற்புதமான அமைப்பில் இருக்குது. எடுத்த வேலைகள் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டிருந்த அந்த பிரச்சனைகள்லாம் முடிவிற்கு வரக்கூடிய ஒரு வகையில் தான் அமைச்சிருக்கு. கூட்டு தொழிலுமே எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான தகுதியான வரன் வரும். நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய அற்புதமான அமைப்புலாம் இருக்குது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் செஞ்சு வரக்கூடிய வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்குள்ள தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். துணிச்சலாக நீங்கள் எல்லா வேலைகளும் சில வேலைகளில் ஈடுபட்டு அதில் ஆதாயம் காண்பீங்க. மேலுமே உங்களோட லாபாதிபதி செவ்வாய் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிர்ப்பு மறைமுக தொல்லை இது எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வழக்கு விவகாரம் இது அப்படிங்கிறது எல்லாமே எந்த ஒன்றையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலைகள் மாறும். கையிலுமே ஓரளவுக்கு உங்களுக்கு பணம் உங்களுக்கு சரி கட்டுற அளவுக்கு பணம் இருக்கும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு கிடைக்கும். மேலுமே செப்டம்பர் 2 வரைக்குமே புதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இழுப்பறியாக இருந்து வந்து அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. சில பேர்த்துக்கு புதிய இடம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி முயற்சிலாம் வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தை விரிவு செய்வதற்காகவும் வீடு கட்டுறதுக்காகவும் வங்கியில் கேட்டிருந்த கடன்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு சூரியனும் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையிலும் சரி ஒழுக்கத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் வரக்கூடிய வகையில் தான் அமைச்சிருக்கு. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஆசிரியர்களோட ஆலோசனைகளும் பெற்றோரோட ஆலோசனைகளும் உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகும். அவங்களோட பேச்சை மட்டும் கேட்டால் போதும். சந்திராஷ்டமம் செப்டம்பர் 10, 11 இந்த நாளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலுமே ராமநாத சுவாமியை வழிபட வாழ்க்கையில் இருந்து வந்த அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. தடைகள்லாம் விலகி வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா மகர ராசி அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உறுதியாக இருந்து வெற்றி பெற்று வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றமான ஒரு மாதமாக தான் அமைச்சிருக்குங்க. அதாவது தைரிய வீரிய பராக்கிரக காரகன் செவ்வாய் ருணரோக சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த அந்த பாதிப்புகள் பல நாளாக கஷ்டத்தில் இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வியாபாரம் தொழிலையுமே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் போட்டிகள் இது எல்லாமே முடிவிற்கு வரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குரு பகவானின் சஞ்சாரம் பார்வைகளும் சாதகமாக உங்களுக்கு இருக்கிறதுனால பொன்பொருள் சேர வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலையுமே ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயுமே அந்த ஏற்பட்டிருந்த அந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே விலக ஆரம்பிக்கும். மாதத்தோட முற்பகுதியில் சுக்கிரனும் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால புதிய வாகனம் இடம் வீடு இது வாங்கக்கூடிய கனவாக இருந்தது எல்லாமே நினைவாகக்கூடிய அற்புதமான அமைப்புகளாக உங்களுக்கு இருக்குங்க. மேலுமே பணப்புழக்கமே ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கும். பழைய கடன்கள் அடைக்க முடியும். சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நிதானம் தேவை. மேல் அதிகாரிகளை கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது அவசியம். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இந்த நேரத்தில் கிடைக்காம போகக்கூடிய அதற்காக வேறு வழியில் இப்போ செல்லாமல் அமைதி காப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. உங்களை பற்றி ஒரு சிலர் அவதூறு பார்ப்பதும் வாய்ப்பு இருக்கிறதுனால அனைத்து விவகாரத்துலேயும் கொஞ்சம் இந்த டைமில் கவனமாக இருக்கிறது உங்களோட கௌரவத்தை பாதுகாக்கும். குடும்பத்தினரை கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வதும் வார்த்தையில் மட்டும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நிதானம் தேவைங்க. இந்த டைமில் பண விவகாரத்துலேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த
இந்த நேரத்தில் ரொம்பவும் அவசியமானது. பெண்களை பொறுத்தவரைக்குமே குடும்பத்தினரை ஆலோசிக்காமல் எந்த ஒரு முயற்சியிலும் இறங்க வேண்டாம். விவசாயிகளுக்கு லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஆசிரியர்கள் ஆலோசனை ஏற்பது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொடர்ந்து திருத்தணி முருகனை வழிபட எடுத்த வேலைகள் ஒவ்வொன்றிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகளாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே சந்திராஷ்டமம் செப்டம்பர் 11ஆம் தேதி மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்குமே மகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் தான், அதாவது சனி பகவான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார், சனி பகவான் அதாவது உங்களுக்கு பொறுமையாக வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்காது. ஆனால் பொறுமையாக கிடைச்சாலும் ஒரு நிலையான வெற்றியை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் ஆளக்கூடிய ஒரு கிரகம் தான். அதனால் தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை மட்டும் வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கைவிடாமல் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் உழைத்து கொண்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி நிலையை நோக்கி நீங்கள் போய்கொண்டே இருங்க. வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகராசி நேர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குல தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கருத்தையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.